உங்க ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் நல்லா தெரிஞ்சுக்கணும். 4ஆம் இடத்துல கேந்திர யோகத்துல பக்கவா சூப்பரா அழகா அற்புதமா உட்காந்துருக்காரு. சொந்தமா வீடு வாங்க மாட்டோமா, இடம் வாங்க மாட்டோமா, ஒரு கேத்துல செய்ய மாட்டோமா, வெளிநாடு போக மாட்டோமா, படிப்பு கல்வி எப்படி, ஏன்னா புதனும் தான் அறிவு. படிப்புகள் எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், குடும்பத்துல ஒரு நல்ல விஷயம் நடக்காதா, ஒரு செலவு சார்ந்த விஷயம் வராது, இப்படிதான் மனசுக்குள்ள ஓடும். யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பண்ணணும், எந்த காரியத்தை எப்படி பேசி எப்படி சாதிக்க சொல்லி பயங்கரமா திறமையான குணம் இருக்கும். ஆனா பயங்கரமான ஆராய்ச்சியாளர்கள் எல்லாமே பாருங்க இந்த விருச்சிக ராசியில் இருப்பாங்க. கடன் பிரச்சனை, உடம்பு ஆரோக்கியத்தில் ஒரு மந்தமான தன்மை, வேலை பிரச்சனை, திருமண தாமதமாகிறது, இது மாதிரி நிறைய தடங்களை பார்த்தது யாருன்னா இந்த விருச்சிக ராசியை நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. நல்லா தெரிஞ்சுங்க, வீடு கொடுத்த சனி பகவான் 5ஆம் இடத்துல போய் சுக்கிரனுடைய அதாவது உச்சம் பெற்ற கிரகத்தோட ஒரு கிரகம் இணையுதுன்னா அது பயங்கரமான உச்சமான பலனை தான் இங்க கொடுக்கும். இப்ப பாருங்க, குரு நேரா பாக்குறாரு, எல்லா கிரகத்தையும் பாக்குறாரு. சூரியனை பாக்குறாரு, செவ்வாயை பாக்குறாரு, புதனை பாக்குறாரு, ராக பாக்குறாரு. அப்ப யார் ஜாதத்துல குரு நல்லா இருக்கோ அப்ப பொருளாதார வருமானம் வரணும்ல, அப்ப ஏதோ ஒரு கேஸ் பிறகு நீங்க ஜெயிக்கணும்ல. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரேஷ்ட குருமுரளி என்றும் குரு வழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரி சென்றர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அம்மன் அருள் டிவில மார்ச் மாத பலன். எப்படி? அம்மன் அருள் டிவில மார்ச் மாத பலன் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது நல்லா பாருங்க. கால சக்கரத்தின் 11ஆம் இடத்துல 4 கிரகம் ஒண்ணு கூடி இருக்குது, குரு பார்க்கிறாருங்க. இது நிறைய பேருடைய வாழ்க்கையை கண்டிப்பா தரமான ஒரு மாசமாக இந்த மார்ச் மாசம் இருக்கும். பாத்துங்க, அனைவரும் சரி உங்களோட ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணிக்கங்க. மிகப்பெரிய ஒரு வெற்றி இலக்க அடையக்கூடிய ஒரு மாதம்னா இந்த மார்ச் மாசம் மட்டும்தான். ஜாதகத்துல நல்லா திசாபுத்தி நடந்துட்டால் எல்லாமே யோகமா வரும். இந்த மாசம் எல்லாமே ஒரு விசேஷமான ஒரு நாளாக கண்டிப்பா இருக்குது. மார்ச் மாசத்துல எந்த காரியம் தான் சரி பயங்கரமா வெற்றியை கொடுக்கும். ஏன்னா சுக்கிரன் உச்சத்துல, குரு பார்வையில் எல்லா கிரகம் இருக்கு. இப்ப மார்ச் மாசம் என்ன சொல்லணும், எல்லாமே வெற்றியா வரக்கூடிய நேரமாக கண்டிப்பா வரும். நிறைய விசேஷமான ஒரு மாசம். மெயினா குலதெய்வத்துக்கு உகந்த மாசம் மார்ச் மாசம் தாங்க. எப்படி? குலதெய்வத்துக்கு உகந்த மாசம். மாசி மகம்பாங்க, இறந்த முன்னோர்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான மாதம் இந்த மாதம். அன்பார்ந்த விருச்சக ராசி என்பர்களே, பொதுவாக விருச்சக ராசி காலபுருஷனுடைய 8வது ராசி தான் விருச்சக ராசி. எப்படி? காலச்சக்கரத்தின் 8வது ராசி விருச்சக ராசி. பயங்கரமான ஒரு திறமையான குணம் விருச்சக ராசிட்ட பாருங்க கண்டிப்பா இருக்கும். எப்படி? பயங்கரமான திறமையான குணம் விருச்சக ராசிட்ட கண்டிப்பா உண்டு. யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பண்ணணும், எந்த காரியத்தை எப்படி பேசி எப்படி சாதிக்க சொல்லி பயங்கரமா திறமையான குணம் இருக்கும். ஆனா பயங்கரமான ஆராய்ச்சியாளர்கள் எல்லாமே பாருங்க இந்த விருச்சக ராசியில் இருப்பாங்க. ஆராய்ச்சியாளர்கள், போட்டியாளர்கள், வெளிநாடு பிசினஸ், வெளியூர் பிசினஸ், கெமிக்கல் ஃபீல்டு, மருத்துவ ஃபீல்டு, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, எலக்ட்ரானிக் சம்பந்த நெருப்பு சம்பந்தப்பட்ட ஃபீல்டு, கலைத்துறை, இதெல்லாம் பெரிய லெவலுக்கு போறது யாருன்னா இந்த விருச்சகத்துடைய தொடர்பு இருக்கும். இவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாராலையும் கேஸ் பண்ண முடியாது. நம்ம பயங்கரமா யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட விருச்சக ராசி என்பதற்கு வரக்கூடிய இந்த மார்ச் மாத பலன், இதுக்கான பதிவு தான் அது. தயவு செய்து சொல்றேன், இது ஒரு பொது பலனா நீங்க எடுத்துக்கோங்க. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை தயவு செய்து எல்லாருமே செக் பண்றது நல்லது. ஒண்ணு இல்லை, இதுல 3 நட்சத்திரம் நீங்க பிறந்திருப்பீங்க. 1 விசாக நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம். இப்ப எல்லாத்துக்குமே பாருங்க நட்சத்திர பிரகாரம் உங்களுக்கு சொல்லுவாங்க இந்த கிரகம் திசை, இந்த கிரகம் புத்திம்பாங்க. அதையும் தாண்டி நீங்க என்னமா கவனிக்கணும், உங்க பிறந்த நேரம் லக்னம் தான் முடிவு பண்ணுது. அதான் பிறந்த நேரம் தான் லக்னம் சொல்லுவாங்க, அதான் உயிருங்கிறாங்க. அந்த லக்னத்துக்கு அந்த திசை நடத்தக்கூடிய கிரகம் நல்ல கிரகமா? ஒண்ணு இல்லைங்க, உடம்புல 9 கிரகம் இறங்குது. அந்த லக்னத்துக்கு அது நல்ல வரா கெட்ட வரா? சில பேர் சொல்றாங்களா, நான் பிறந்ததுல இருந்து ஏன் கஷ்டப்படுறேன்னு கேட்கிறாங்களா, அவங்களுக்கான கேள்விக்கான பதில் தான். அந்த லக்னத்துக்கு அங்க கெட்ட கிரகமா இருந்தா பிறந்ததுல இருந்து எந்த ஒரு நல்ல பலனும் பார்க்க மாட்டாங்க. ஒரு சில பேருக்கு பாருங்க, ஒரு வயசுக்கு அப்புறம் பாருங்க அப்படியே சேஞ்ச் வந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு சொல்லுவாங்க பாருங்க, இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துக்கு வருதுப்பா, நீங்க பிறந்த நேரத்துக்கு பிறந்த லக்னத்துக்கு அது யோகமா வருதுப்பா, அது யோகமாத்த செய்ய போகுதுப்பா அப்படிம்பாங்க. அப்பதான் டக்குனு யோகம் வரும்போது ஜாதகம் எடுத்து பார்ப்பாங்க, ஆஹா என்னடா
அப்ப நம்ம ஜாதகத்துல நம்முடைய பிறப்பு ஜாதகத்துல லக்ன பிரகாரம் நம்ம என்ன கர்மாவில பிறந்திருக்கோம், எந்த காலம் வரும்போது நமக்கு நல்லது நடக்கும்னு சொல்லி எல்லாருமே ஜாதகத்தை செக் பண்ணணும். இப்ப ஏன் நான் மாத பலன் பண்ண சொல்றேன்னா, இப்ப சுத்தி வரவுடைய கோச்சாதகரம் இதை உண்டு பண்ணும். மனசுக்குள்ள ஆசையை உடலுங்கிறது என்னனே, உடலுக்கு அந்த ஆசையை தூண்டும். நடக்குதா நடக்கலன்னா பிறந்த லக்னத்தை வச்சு நம்ம கணக்கிட்டு பார்த்துக்கணும். அதனாலதான் எல்லா வீடியோ என்ன சொல்றோம், அம்மன் அருள் டிவியில பொது பலனா பாருங்க, உங்க ஜாதகத்தை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க பலன் எடுக்குன்னு சொல்லி நம்ம எல்லா வீடியும் கொடுக்க காரணம் வேற ஒண்ணுமே கிடையாது. இதுல கடைசி முடிவு வீடியோ பாருங்க, உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் இருக்கு. கிரகம் இப்ப பார்க்கும்போது 4ஆம் இடத்துல பாருங்க, சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், ராகு பகவான், 4 கிரகம் ஒரே இடத்துல. அடுத்து பாருங்க 5ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சார செய்றார். மீன ராசியில அடுத்து பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான். மிதுன ராசியில அடுத்து பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல கேதுங்கிற கிரகம் சஞ்சாரம் செய்யும். இந்த மாசத்துல பாருங்க 2 கிரக பயிற்சி வருது. ஒண்ணு மார்ச் மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் 5ஆம் இடத்துக்கு போறாரு. மார்ச் மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சுக்கிரபகவான் பாருங்க 25ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் 6ஆம் இடத்துக்கு போறாரு. இதுதான் கிரகத்துடைய அமைப்பு. உங்க ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் நல்லா தெரிஞ்சுக்கணும், 4ஆம் இடத்துல கேந்திர யோகத்துல பக்கவா சூப்பரா அழகா அற்புதமா உட்காந்துருக்காரு. இப்படி நல்ல ஒரு பலத்துல பயங்கரமான பிரம்மாண்டமான கிரகம் ராகுவோட இணைஞ்சு, அறிவான கிரகம் புதனோட இணைஞ்சு, தலைமை பொறுப்பான கிரகமான சூரிய பகவானோட இணைஞ்சு அவர் நிற்கிறது நல்லதா கெட்டதா? நல்லது தானே சொல்லணும். எப்படி நல்லதா கெட்டதா? நல்லது மட்டும்தான் இங்க சொல்லணும். ஒருத்தருடைய ஜாதகம் நான் 1, 4, 7, 10 தான் கேந்திர யோகம்பாங்க. கேந்திரத்துல அவர் உட்கார்ந்துருக்காரு. இதையோட இன்னொரு என்ன ஸ்பெஷல் தெரியுமா? உங்களுக்கு சுக்கிரன் உச்சத்துல உட்கார்ந்துருக்காரு. உங்களுக்கு 7ஆம் வீட்டு அதிபதி உச்சத்துல, 12ஆம் வீட்டு அதிபதி உச்சத்துல, சனி பகவானோட சேர்ந்து உச்சமா இருக்கு. நல்லா தெரிஞ்சுங்க, வீடு கொடுத்த சனி பகவான் 5ஆம் இடத்துல போய் சுக்கிரனுடைய அதாவது உச்சம் பெற்ற கிரகத்தோட ஒரு கிரகம் இணையுதுன்னா அது பயங்கரமான உச்சமான பலனை தான் இங்க கொடுக்கும். இப்ப நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, உங்களுக்கு எல்லாமே பாருங்க 7ஆம் வீட்டில் உச்சமாயி சனி பகவான் பலமாயி நேர 11ஆம் இடத்தை இவ்வளவு கிரகம் பார்க்கறதுனால அப்ப ஏதோ நல்ல விஷயம் நல்ல காரியம் குடும்பத்தை நடக்க போகுது. உங்களுடைய பிளான் என்னமா ஓடும்? இப்ப மனசுக்குள்ள உங்க என்ன தாட்டமா இருக்கும் உங்களுக்கு? விருச்ச ராசியில சொந்தமா வீடு வாங்க மாட்டோமா, இடம் வாங்க மாட்டோமா, ஒரு கேஸ்ல செய்ய மாட்டோமா, வெளிநாடு போக மாட்டோமா, படிப்பு கல்வி எப்படி? ஏன்னா புதன் தான் அறிவு, படிப்புகள் எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், குடும்பத்துல ஒரு நல்ல விஷயம் நடக்காதா, ஒரு செலவு சார்ந்த விஷயம் வராது, இப்படிதான் மனசுக்குள்ள ஓடும். ஏன்னா இவங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கும்போது 4ஆம் இடத்தை விரயம் பண்ணுது. கண்டிப்பாக பாருங்க, வண்டி வாகனம் விரைய செலவு நிறைய இருந்திருக்கும் பாருங்க. இந்த காது மூக்கு தொண்டை சுவாச பிரச்சனை, சளி தொந்தரவு, இது மாதிரி நிறைய பார்த்துருப்பாங்க. கடன் பிரச்சனை, உடம்பு ஆரோக்கியத்தில் ஒரு மந்தமான தன்மை, வேலை பிரச்சனை, திருமண தாமதமாகிறது, இது மாதிரி நிறைய தடங்களை பார்த்தது யாருன்னா இந்த விருச்சக ராசியை நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, ஆமாங்க எனக்கு இருந்துச்சு, தடைகளை சந்திச்சு அப்படிங்கிற வார்த்தை அங்க சொல்லாம இருக்க முடியாது. விருச்சக ராசியை பொறுத்தவரை வேலை, தொழில், வருமானம், படிப்பு, கல்வி, இதுல ஏதாவது தடங்கள் பார்த்தீங்கன்னு கேட்டா ஆமான்னு தான் சொல்ல முடியும். பொருளாதார வருமானத்தை கொஞ்சம் சிரமப்பட்டிருப்பாங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது யாரு? விருச்சக ராசிக்காரங்க. நான் ஏன் சொல்றேன்னா, நான் சொன்னல உங்க லக்ன பிரகாரம் அங்கே கிரகம் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இது மாதிரி நான் சொல்லக்கூடிய பலன் கண்டிப்பா நடந்திருக்கும். இதே நல்லா இருந்தால் கண்டிப்பா நல்ல பலன் வந்திருக்கும். அதனாலதான் எல்லாருமே பிறப்பு ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க நம்ம எல்லா வீடியும் சொல்றோம். இப்ப பாருங்க, குரு வந்து நேரா பாக்குறாரு பாருங்க, எல்லா கிரகத்தையும் பாக்குறாரு. சூரியனை பாக்குறாரு, செவ்வாயை பாக்குறாரு, புதனை பாக்குறாரு, ராக பாக்குறாரு. அப்ப யார் ஜாதகத்துல குரு நல்லா இருக்கோ இப்ப பொருளாதார வருமானம் வரணும்ல. அப்ப ஏதோ ஒரு கேஸ் பிரச்சனை நீங்க ஜெயிக்கணும்ல. ஒண்ணு இல்ல, உங்க மேல ஏதோ ஒரு கேஸ் பிரச்சனை நடக்குதுங்க, ஒரு வழக்கு இருக்கா, வழக்குல ஜெயிப்பீங்களா ஜெயிக்க மாட்டீங்களா? ஏன் ஜெயிப்பீங்க? என்ன காரணம்? எதை வச்சு உங்களால சொல்ல முடியும்? இடனாவே குரு தான். எப்படி கோச்சாரம் இடம் பூமி உங்களுடைய பூர்வீக சொத்துக்கு குரு தான். அவர் நேரம் தான் உங்க ராசி அதிபதியை பாக்குறாரு, செவ்வாயை பாக்குறாரு. அப்ப இடம் பூமியில் உள்ள சொத்து பிரச்சனை சரியாகுமா? ஆகுமா? ஆகாது. ஆகணும்ல. இது ஒண்ணா. அடுத்து அதையும் தாண்டி எங்கனாச்சும் நீங்க பெருங்கொண்ட பணத்தை கொடுத்துருப்பீங்க, அந்த பணம் கிடைக்குமா கிடைக்காதுன்னு சொல்லி ரொம்ப நாள் அலையிறீங்கல்ல, அந்த பணத்தை இப்ப கேட்டு பாருங்க கிடைக்கும். ஏன் கிடைக்கும்? 11ஆம் வீட்டு விட சேர்ந்து இந்த செவ்வாய் இணைகிறார். நல்லா தெரிஞ்சுக்குங்க, 11ஆம் வீட்டை சேர்ந்து இணைகிறாரு. இந்த சுக்கிரபகவானும் சனி பகவானும் சேர்ந்து 11ஆம் இடத்தை பாக்குது. அப்ப எங்கிட்ட பணத்தை கொடுத்து மாட்டி லாக் ஆன அந்த பணத்தை இப்ப திருப்பி கேட்டா அப்ப வரும். இது கண்டிப்பா நடக்கும். குழந்தை பாக்கியம், காதல் திருமணம் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. குழந்தை பாக்கியம், காதல் திருமணம் கண்டிப்பா சக்சஸ் ஆகும்.
குழந்தைக்காரகன் குரு ராசி அதிபதியை பார்க்கிறார். இப்போ குழந்தை பாக்கியம், இடம், பூமி, பொருள், நகை, ஏதாச்சும் ஒரு சேமிப்பு வரணும். இப்ப நல்ல விஷயம் குடும்பத்தை நல்லது நடக்குதுங்க, அவ்வளவுதாங்க. திருமண பிரச்சனை சூப்பரா இருக்கும். அதையும் தாண்டி வேலை உத்தியோகத்துல பயங்கரமான ப்ரொமோஷன் இருக்கும். வெளிநாட்டு வேலை பார்க்குறவங்க, வெளியூர்ல வேலை பார்க்கறவங்க, வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறுவாங்க. நீங்க எழுதி வச்சுக்கோங்க. 4ஆம் இடம் தாங்க வெளிநாடு, வெளியூர். குரு பாக்குறாருங்க. யார் உங்களுக்கு 6ஆம் வீட்டு யாரு? செவ்வாய் தானே. வேலையை காட்டுறது செவ்வாய் தானே. இப்ப ஜாதகத்துல நல்லா செவ்வாய் உங்க லக்கண பிரகாரம் வேலைக்குள்ள இருக்கிறாங்க. இப்ப வேலை செஞ்சா இப்ப அந்த குரு பாக்குறதுனால கண்டிப்பா வேலை ஒத்துக்கல ஒரு இடம் மாற்றம் கண்டிப்பா வரும். வெளிநாடு, வெளியூர்ல ஏதாவது விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை நிறைய பேருக்கு இந்த விருச்சக ராசிக்கு இருந்தா அந்த பிரச்சனை சரியாகுங்க. திடீர் லாட்டரியும் அடிக்கும் நிறைய பேருக்கு, எடுத்துக்கோங்க. கண்டிப்பா லாட்டரியும் உண்டு. அதுக்காண்டி அதிலேயே பணத்தை வரைய வேண்டாம். ஜாதக பத்து 30 வெற்றி உங்க பக்கம் நிச்சயமா இருக்கும். பெண்களுக்கு சூப்பரா இருக்கும். அரசாங்க வேலை கிடைக்கும். ஏதாச்சும் ஒரு கேஸ் உங்க மேல நடக்கும், அந்த கேஸ்ல போய் ஜெயிப்பீங்க. அரசாங்கமும் உங்களுக்கு தீர்ப்பு வரும், கண்டிப்பா வரும். தொழில் புதுசா பண்ணக்கூடிய நபர் ஜாதக பத்து தசாபதி தொழில் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். மார்ச் மாசம் 15ஆம் தேதி வரை தொழில் ஸ்தானாதிபதி பார்த்துக்கிட்டே இருப்பார் 10ஆம் இடத்தை. மாமனார் மாமியார் ஒரு தொழில ஒரு மாற்றம் சூப்பரா இருக்கும். மெயினா பாருங்க, மருத்துவத்துறை நல்லா இருக்கும், இரும்பு சார்ந்த துறை நல்லா இருக்கும், நெருப்பு சார்ந்த துறை இருக்கும், ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்கும், ஐடி ஃபீல்ட் நல்லா இருக்கும். இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. நான் சொல்லல, கெட்ட விஷயம் பெருசா பாதிப்பு இருக்காது. யாருடைய லக்னத்துக்கு ஏதாச்சும் ஒரு பாவமான கிரகம் தசாபதி நடந்தா கண்டிப்பா இங்க பலவீனத்தை சந்திச்சுதான் ஆகணும். அதனால நீங்க ஜாதகத்தை செக் பண்ண சொல்றோம். அப்ப இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு விருச்சிக ராசியை பொறுத்தவரை. உடம்பு ஆரோக்கியத்துல மருத்துவ செலவு வராதுங்க. ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பேங்க்ல லோன் கேட்குன்னா அந்த லோன் சாங்ஷன் ஆகும். ஏன்னா குரு பாக்குறாரு. கடன் அனுப்பிங்க, இப்ப கொஞ்சம் வருமான பொருளாதார கொஞ்சம் இப்ப நல்லா இருக்கும். தசாபதி நல்லா இருந்தா நல்லா இருக்கு. ஏன்னா சனி பகவான் உச்சமான சுக்கிரனோட சேர்ந்து இருக்கு. அதனாலதான் நீங்க வீடு, வண்டி, வாகனம், சொத்து, பூமியில நல்ல ஒரு அனுகூலமா வாழணுங்கிறது அமைப்பு இருக்கு. அப்ப உங்க ஜாதகத்துல அந்த அமைப்பு இருக்கா நீங்க செக் பண்ணிக்கணும். நிறைய பேர் விருச்சிக ராசிக்கு கேக்குறீங்க, இன்னொரு கேள்வி கேக்குறீங்க, நிறைய பேர் ஜாதகம் எழுதி தருவீங்களா? கண்டிப்பா நம்ம திருக்கணித ஒரு நம்ம ஜாதகம் எழுதி கொடுக்குறோம். எப்படி உங்க ஊரு, சொந்த ஊரு, அதாவது நம்ம மாவட்டத்துக்கு எந்த ஒரு சூரிய உதயம் இருக்கோ அதை வச்சு ஜாதகம் எழுதுவாங்க. அதை வச்சு நம்ம திருக்கணித போடுறோம். கைப்படை எழுதி கொடுப்போம். எல்லாமே பிரிண்ட் இருக்கும், நம்ம கைப்படை எழுதுறோம். அதுக்கான ப்ராசஸ் நம்ம பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பாருங்க, மீன இப்ப நட்சத்திர பலம் பார்ப்போம். ஒரு முதல் நட்சத்திரம் என்ன வரும்? விசாக நட்சத்திர பிறந்தவங்க. எப்படி விசாகத்துல பிறந்தா எதுலையுமே ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போகணும், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம் நிறைய இருக்கும் உங்கள்கிட்ட. இனிமே எது வந்தாலும் நீங்க விசாக நட்சத்திரம் எதுவுமே பயப்படாதீங்க. நிறைய ஒரு மாற்றம் கண்டிப்பா உங்க லைஃப் நடக்கும். எதிர்பார்த்த தன, வருமானம், பொருளாதாரம், இன்கம் சூப்பரா இருக்கும் பாருங்க. விசாகத்துல பிறந்த சொல்றேன். குரு வக்ர நிவர்த்தி ஆறுவாரு. இப்போ இடமோ, பூமியோ, வண்டியோ, வீடோ, பூமியோ, சொத்தோ வாங்கக்கூடிய யோகம் கண்டிப்பா அமையும். நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உங்க விசாகத்துல படுத்தணும். ஆசிரியர் வேலை, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, ஷேர் மார்க்கெட், கமிஷன் வியாபாரம் எல்லாமே சூப்பரா இருக்கும். அடுத்து அனுச நட்சத்திரத்துல பிறந்தவங்க நல்லா உழைக்கக்கூடிய திறமை நிறைய இருக்கும். எப்படி அனுசத்துல பிறந்தா நல்லா உழைக்கக்கூடிய குணம், திறமையான குணம், டேலண்டான குணம் நிறைய உண்டு. இதுவே பாருங்க எல்லாமே சூப்பரா இருக்கும். வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர், தொழில் மாற்றம், படிப்புகளில் ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கும். பெருசா பாதிப்பு இருக்காது. அனுசத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. படிப்புகளையும் சரி, வேலை உத்தியோகம் சரி, வருமானம் சரி, பொருளாதாரம் சரி சூப்பரா இருக்கும். நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். அடுத்து கேட்டை நட்சத்திரம் பிறந்தவங்க பயங்கரமான ஒரு கோட்டை கட்டி வாழக்கூடிய குணம் கண்டிப்பா வரும். அறிவு சம்மந்த ஒரு விஷயம் சூப்பரா இருக்கும். ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க நிறைய பேர் பார்ப்பீங்க. யாரு கேட்டை நட்சத்திரம் பிறந்தவங்க. ஆனா கொஞ்சம் வருமான செலவு ரொம்ப காட்டிருக்கும். ஒரு மருத்துவ செலவு வரை செலவு நிறைய பார்த்துருப்பீங்க, நீங்க பார்க்க மாட்டீங்க. வருமானம், குடும்பம், இன்கம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும். நீங்க எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி, இப்போ ஒரு செலவு சார்ந்த விஷயம் உடம்புல வேலை செய்வது ஒரு சுப செலவா பண்ணீங்க, அதில் கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் உண்டு.